அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் செய்த தியாகங்கள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது இந்தியாவுடைய விடுதலை நாள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்கப்பட்டு 79 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 79வது ஆண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாரும் அறிவோம். இதில் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக முஸ்லீம்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறலாம். அதுக்கு முன்னால தேச பற்று இருக்கு பத்தியலா, நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த அந்த தேசிய அந்த பற்று, அது எந்த அளவுக்கு தேச பற்று இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா தேசப்பற்று என்பது எல்லோருக்கும் இருக்கும், எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அந்தந்த தேசத்துடைய பற்று என்ன செய்யணும், எல்லாருக்கும் கண்டிப்பா இருந்தாகனே. உதாரணமாக நீங்க பார்த்தீங்களாக்க இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3வது ஹதீஸாக இந்த தேச பற்றை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸு, அவங்க ஹிரா கோஹையில் இருந்தாங்கல்ல, வஹி வந்துச்சல, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கா பின் நௌஃபல்கிட்ட போய் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவர் தானே சொன்னார், இவர் நபி, வந்தவர் ஜிப்ரீலே, வந்த செய்தி வஹி செய்தி, அதெல்லாம் அறிமுகப்படுத்தினது யாரு, வரக்கா பின் நௌஃபல் சொன்னார் பத்தியலா. அப்படி அவர் சொல்லி போட்டு சொன்னார், முஹம்மது அவர்களே, நீங்கள் இந்த நாட்டை விட்டும் வெளியேற்றப்படுவீர்கள். வரக்கா சொல்றாரு, அந்த நபி என்று அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னாரு, முஹம்மது அவர்களே, இந்த நாட்டை விட்டும் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். லைத்தனி அகூனு ஹய்யன் இது யுஹ்ருஜுக கௌமுக, உங்களுடைய கௌம், உங்களுடைய சமுதாயம் நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றும் பொழுது நான் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே. அப்படி நான் ஹயாத்தாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வனே, உதவி செய்வனே அப்படின்னு வரக்கா பின் நௌஃபல் சொன்னார். இதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேச பற்றின் அந்த நாட்டு மேல பற்று வச்சிருந்தாங்கல்ல, அதனால ஆச்சரியப்பட்டு கவலைப்பட்டு கேள்வி கேட்பாங்க, அவ முஹ்ருஜுனுஹும், என்னைய நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்களா? நான் இந்த நாட்டில் தேச பற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த நாட்டை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன், இந்த நாட்டை விட்டு என்னைய வெளியேற்றுவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, நாம், நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். அப்படி வெளியேற்றப்படுகிற போது நான் ஹயாத்தா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன்.
என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி 3வது ஹதீஸா பதிவு பண்றாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேசத்தின் மீது பற்றோடு வாழ்ந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதை தாண்டி காபா வச்சுக்கிறங்க, காபா மேல எக்கச்சக்கமான பற்று அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போக என்ன பண்ணாங்க, காபாவை பார்த்து அழுதாங்க. ஹதீஸ் வருதா இல்லையா, காபத்துல்லாவே உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனதே இல்லை, என் சமுதாயம் என்னை நிர்பந்தமாக பிரிக்காவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிஞ்சு போகவே மாட்டேன், அழுதுட்டு சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அப்ப காபா மேல பற்றோடு இருந்தாங்க, அந்த தேசியத்தின் மீது பற்றோடு வாழ்ந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸுகள் அழகான ஆதாரம். இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களை பொறுத்தவரை தேசப்பற்றுக்கு முஸ்லிம்களுக்கு நிகர் முஸ்லிம்கள் என்று சொல்லும் அளவுக்கு எல்லாரும் அந்த ஒரு பக்கம் தேசிய பற்று, இன்னும் பார்த்தீங்களாக்க தேசத்தின் மீது பற்று மாத்திரமல்ல, நம்ம பிறந்த ஊர் மேல பற்று இருக்கும். இருக்குமா இருக்காதா, பார்த்துருக்கிறோம். அந்தந்த ஊருக்காரவங்க உதாரணமா பார்த்தீங்களாக்க காயல் பட்டத்துக்காரவங்க உலகத்துல எங்க போனாலும் அவங்க ஊருக்கா சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. அந்த சங்கத்துல அந்த ஊர் பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறது, அந்த ஊர் மதரசாவுக்கு உதவி செய்யறது, அந்த ஊர் ஏழைகளுக்கு உதவி செய்யறது. அப்படி காயல் பட்டணத்தை பார்த்துருக்கிறேன், அதே மாதிரி அதிராம்பட்டணம், அதே மாதிரி கீழக்கரை, அதே மாதிரி திருச்சி, அந்தந்த ஊர்களில் பிறந்தாங்கல்ல, அந்த ஊரின் மீது பட்டிருக்கா இல்லையா, ஊர் மேல பட்டிருக்கேன். மட்டுமல்லாமல் நம்ம படிச்ச மதரசா, நம்ம படிச்ச பள்ளிக்கூடம், நம்ம படிச்ச கல்லூரி என்று வருகிற போது அந்த கல்லூரிக்கு போனாலே, அந்த ஸ்கூலுக்கு போனாலே நம்ம இங்க இருக்க மாட்டோம், 50 வருஷத்துக்கு முன்னால போயிருவோம். 50 வருஷத்துக்கு முன்னால இங்க தான் வந்தேன், இந்த கிழக்குன்னு தான் உட்கார்ந்தேன், இங்க தான் படிச்சு கொடுத்தாரு. எல்லாம் அந்த பற்றின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு. நம்ம எல்லாருக்கும் இந்த தேசிய பற்று நமக்கு நிகராக வேற யாருக்கும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லோருக்கும் தேசிய பற்று இருக்கிறது. மட்டுமல்லாமல் தேசிய பற்று மாத்திரமல்ல, அந்த ஆங்கிலேயர்கள் அந்த வெள்ளைக்காரர்கள் மேல கடுமையான கோபம் வெறுப்பும் இருந்திருக்கிறது. அந்த கோப வெறுப்புக்கு இன்னைக்கும் பல்வேறு ஆதாரங்கள். என்ன ஆதாரம், நீங்க முஸ்லிம்களை பார்த்தீங்களாக்க நிறைய பேண்ட் ஷர்ட் அதிகமாக போட மாட்டாங்க. குறிப்பாக ஆலிமுசாக்களை பொறுத்தவரை எங்கேயாவது பள்ளிவாசல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு பயான் செய்வாங்களா, பண்ண மாட்டாங்க. இது போடுறாங்க, லுங்கி தான் உடுத்துறாங்க. அப்ப ஆலிம்கள் முஸ்லிம்கள் பெருவாரி முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த லுங்கியை உடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம், அன்னைக்கு சுதந்திர போராட்ட சமயத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆலிம்கள் ஃபத்வா கொடுக்கறாங்க, அவங்களுக்கு எதிராக நம்ம போராடணும், வீரமாக போராடணும். அதுக்காக அவங்க பேசக்கூடிய மொழியின் மீது வெறுப்பை தர்றாங்க, கலாச்சாரத்தின் மீது வெறுப்பை ஏத்துறாங்க. அதாவது அவங்க அணிஞ்ச ஆடையை நீங்க அணியாதீங்க, நீங்க வேற ஆடையை அணியுங்கள். அது மாதிரி முஸ்லிம்கள் பல்வேறு மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஆலிம்களை பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஏன் ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் படிக்காதியே அப்படிங்கிறாங்க. அந்த ஆங்கிலத்தின் மீது உள்ள என்ன வெறுப்பு. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என்ன பண்ணுவாங்க, நிறைய முஸ்லிம்களை மொட்டை அடிப்பாங்க. நீங்க தப்லீக் ஜமாத்தில் பார்த்தீங்களாக்க பெரிய அளவுக்கு முடி வைக்க அனுமதிக்க மாட்டாங்க. நிறைய ஆலிமுசாக்கள் மார்க்க பற்றோர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மொட்டை அடிப்பாங்க. ஏன் மொட்டை அடிக்கிறாங்க, அவங்க ஆங்கிலேயர்கள் இந்த கிராப் போய்க்கிறாங்கல்ல, முடியை வெட்டி வச்சுக்கிற, இந்த மாதிரி அந்த கலாச்சாரத்தையே மாற்றணும் அப்படிங்கிறாங்க. மட்டுமல்லாமல் அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு நீங்கள் செல்லக்கூடாது, அந்த பள்ளிக்கூடத்தை புறக்கணிக்க வேண்டும், கல்லூரிகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு புறக்கணிச்சு தான் என்னத்தை ஆரம்பிச்சாங்க, மதரசாக்கள் ஆரம்பிச்சாங்கல்ல. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட எந்த மதரசாக்களாக இருந்தாலும் சரி, திருச்சியில் அன்வாருல் உலூம் மதரசா இருக்கா இல்லையா, அரபிக் கல்லூரி இருக்கா இல்லையா, அது மாதிரி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு ஊர்கள்ல இன்றைக்கு அரபி மதரசாக்கள் இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேல் அரபி மதரசாக்கள் இருக்கிறது. எதை வச்சு ஆரம்பிச்சிச்சு, இந்த தேசிய பற்றின் வெளிப்பாடு, தேசப்பற்றின் வெளிப்பாடு தான் மதரசாக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்த்தீங்களாக்க முஸ்லிம்கள் செய்த பல்வேறு தியாகங்கள்ல முதல்ல நான் உயிர் தியாகத்தை சொல்றேன். நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச உயிர் தியாகத்தை சும்மா ஒன்னே ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் குஷ்வந்த் சிங் முன்னாள் எம்பி இல்லையா, இந்த குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய முன்னாள் எம்பி சொல்றாரு, இந்தியாவுடைய விடுதலைக்காக 3 வகையில் தியாகம் செய்தவர்கள். முதல் தியாகம் உயிர் தியாகம், முதல்ல என்ன பண்ணாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க. 2வது ஜெயிலில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டாங்க. 3வதாக இந்த நாட்டுடைய விடுதலைக்காக
கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் என்ன செஞ்சாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இந்த 3 தியாகத்தில் முஸ்லிம்களுக்கு நிகராக வேற யாரும் செய்யல. நான் சொல்லல, அந்த குஷ்வந்த் சிங் சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு நிகராக இந்த 3 தியாகங்களையும் வேற யாரும் செய்யவில்லை. முஸ்லிம்கள் அவருடைய அந்த மக்கள் தொகையை தாண்டி என்ன பண்ணாங்க, இந்த தியாகத்தை பண்ணாங்க என்று அவர் சொல்றாரு. உதாரணமா நீங்க பார்த்து உயர் தியாகத்துல இந்தியாவுடைய அந்த முகல் மன்னர் இருந்தார்ல, முகலாய தேச அந்த மன்னர், கடைசி மன்னர் பகதூர் ஷா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பகதூர் ஷா இந்தியாவுக்காக போராடினாரா இல்லையா, இந்தியாவுக்காக தியாகம் பண்ணாரா இல்லையா? அந்த பகதூர் ஷா என்ன பண்றாங்க, வெள்ளைக்காரவங்க எல்லாம் கைது பண்றாங்க. பகதூர் ஷாவை கைது பண்ணி ரங்கூன்ல இல்லையா, பர்மாவுடைய ரங்கூன்ல என்ன பண்றாங்க, ஜெயில வைக்கிறாங்க. பகதூர் ஷாவை கைது பண்ணி ரங்கூன்ல ஜெயில வச்சா என்ன நம்ம தெரியும் நடக்குது, நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. அவர் பகதூர் ஷா நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய உரிமைக்காக, சுதந்திரத்திற்காக என்ன செய்யறாரு, போராடுறாரு. வெள்ளைக்காரவங்க கைது பண்றாங்க, கைது பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. ஜெயிலில் வைத்து பல்லாண்டுகள் சிறையில் சித்திரவதை செய்யப்படுகிறார். அப்ப நீங்க பாத்தீங்களாக்க, அதில் வெள்ளக்காரருடைய ஒரு தளபதி ஹட்சன் இருக்கிறது பாத்தீங்களா, இந்த ஹட்சன்கிற தளபதி அந்த ரங்கூன் ஜெயிலுக்கு வருவார். அந்த ரங்கூன் ஜெயிலுக்கு வரும்போது கையில ஒரு பெட்டியோடு வருவார். கையில ஒரு பெட்டியோடு பகதூர் ஷாவுக்கு என்ன செய்வாரு, இதோ இந்த பெட்டியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பெட்டியை திறந்து பாருங்க, உங்களுக்கு பெட்டியில் அன்பளிப்பு இருக்கிறது அப்படி என்று ஹட்சன் என்ன பண்ணுவார், பகதூர் ஷாவுக்கு அன்பளிப்பு என்று சொல்லி ஒரு பெட்டியை கொடுப்பாரு. அந்த பெட்டியை மன்னர் பகதூர் ஷா வாங்கி திறந்து பார்த்தா அந்த பெட்டிக்குள் 2 தலைகள் இருக்கும். ஒரு தலை யாருடைய தலை, பகதூர் ஷாவுடைய மகனுடைய தலை. இன்னொரு தலை பேரன், மகனுடைய மகன் பேரன். அப்ப மகனுடைய தலையை வெட்டி, அதே மாதிரி சின்ன பேரப்புள்ளையுடைய தலையை வெட்டி உள்ளுக்குள்ள வச்சு என்ன பண்றான், இந்த ஹட்சன் இவருக்கு அன்பளிப்பு நான் தர்றேன், கிஃப்ட் தர்றேன் அப்படின்னு கொடுக்கறா அப்படின்னு சொன்னா, அதையெல்லாம் வாங்கி அவர் அழவில்லை, வாங்கி கவலைப்படல, அழுவல. மகனுடைய தலையை மட்டும் பார்க்கிறாரு, பேருடைய தலையை மட்டும் பார்க்கிறாரு, அதை வாங்கி கதறவில்லை, அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஹட்சன் கேட்பாரு, இதை பார்த்து உங்களுக்கு கவலை வரலையா, அழுகை வரலையா அப்படி கேட்கும் போது சொல்லுவார் அவரு, இல்ல எனக்கு அழுகை வரவில்லை. ஏன் தெரியுமா, இதெல்லாம் நாட்டுக்காக நாங்கள் குடும்பத்தோடு செய்கின்ற தியாகங்கள், இது தியாகத்தின் வெளிப்பாடே தவிர எனக்கு இதுக்காக கவலை இல்லை, எனக்கு அழுகை இல்லை. நான் எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு சொன்னா, நான் மரணித்து விட்டால் என்னை அடக்கம் செய்வதற்கு 2 முழம் இடம் இந்தியாவில் கிடைக்காதா? என் ஆசை நான் ரங்கூனில் அடக்கம் செய்யப்படக்கூடாது, நான் இங்கே அடக்கம் செய்யப்படாமல் என் ஜனாசா எங்க வரனே, இந்தியாவுக்கு வரனே, இந்தியாவில் அடக்கம் செய்யப்படனே, இந்திய நாட்டை, இந்திய மண்ணை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னதாக வரலாறு பதிவு செய்கிறது. இதை பாத்தியலாக்க நம்ம நாட்டுடைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார்ல யார், ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி 1987 டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி ரங்கூனுக்கு போறார். தெரியுதா, 1987 வருஷம் ரங்கூனுக்கு போறாரு. ரங்கூனுக்கு போய் அந்த பகதூர் ஷாவுடைய மன்னரைய கபர் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. பார்த்தால் அதில் எழுதப்பட்ட செய்தி, எனக்காக என் உடலை அடக்கம் செய்யப்படுவதற்காக 2 முழம் இடம் கூட இந்தியாவில் கிடைக்கவில்லையே அப்படின்னு அவர் கவலைப்பட்டாரு, ஆதங்கப்பட்டாரு. அந்த ஆதங்க செய்தி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் போது வெளியே வர்றாரு. வெளியே வந்தா மக்கள் பதிவேடு இருக்குமா இல்லையா, மக்கள் பார்க்கக்கூடிய பதிவேடு, அந்த பதிவேட்டில் ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் போது ஒன்றை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார், பகதூர் ஷா அவர்களே, இந்தியாவில் உங்கள் அடக்கம் பண்றதுக்கு 2 முழம் இடம் இல்லையே அப்படி நீங்க கவலைப்படுறீங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இந்தியாவில் சுதந்திர காற்றை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திர காற்றை அனுபவிப்பதற்கு உங்களை போன்ற தியாகிகள் தான் காரணம். நீங்கள் செய்த தியாகத்தின் காரணத்தால் நாங்கள் இந்தியாவில் சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லவில்லை, நான் எழுதவில்லை. எழுதாது யாரு, இந்தியாவுடைய பிரதமர் ராஜு இருந்தாரு. இந்த ராஜு எழுதி வச்சுட்டு வந்தாரு என்று வரலாறு பேசுகிறது. அப்புறம் உயிர் தியாகத்தில் நிறைய பேரை சொல்லலாம். குறிப்பாக ஒரே ஒரு உதாரணம், பகதூர் ஷா தன்னுடைய உயிர்,
தன்னுடைய மகனுடைய உயிர், தன்னுடைய பேரப்பிள்ளையுடைய உயிரை கொடுத்தார்ல, இது பெரிய தியாகமா? தியாகம் இல்லையா? அதே மாதிரி பாத்தியாலாக்க காசு பணம், இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறோமே. ஏன் கஷ்டப்படுறோம்? ஓடி ஓடி வெளியூருக்கு போறோமே, வெளிநாட்டுக்கு போறோமே. நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டனே. அப்ப பொருள் என்பது மிக முக்கியமானது. இந்த நாட்டுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக நம்ம மக்களுக்கு நிகராக யாரும் காசு கொடுக்கல. இதுக்கு நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு 2 உதாரணம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம். நம்ம எல்லாம் திருச்சிங்கிறனால இந்த திருச்சி ஜமால் முகமது சாஹிப் இல்லையா, வரலாறு படிச்சு பாருங்க. ஜமால் முகமது கல்லூரி, ஜமால் முகமது சாஹிபு, ஜமால் முகமது சாஹிபுட்ட 1920ஆவது ஆண்டு மகாத்மா காந்தி திருச்சிக்கு வர்றாரு. திருச்சிக்கு வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், அதுக்காக போராடணும், அந்த போராட்டத்துக்காக காசு வேணும் அப்படின்ட்டு மகாத்மா காந்தி யார்கிட்ட காசு கேட்கிறாரு? ஜமால் முகமது சாஹிபுட்ட வந்து காசு கேட்கிறார். அப்படி காசு கேட்டால் இன்னைக்கு இல்ல, 1920ஆவது ஆண்டு, 105 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாத்மா காந்தி இந்தியாவுடைய விடுதலைக்காக எதை கொடுத்தார் என்று சொன்னால், எதை கொடுக்கிறாரு? ஒரு செக்கை கிழிச்சு அந்த செக்கில் அமௌண்ட் ஃபில் பண்ணாம கையெழுத்த மட்டும் போட்டு இந்தாங்க அமௌண்ட் நீங்களே பண்ணிக்கிறங்க அப்படின்ட்டு அந்த முழுமை எழுதப்படாத அமௌண்ட் செக்கை கிழிச்சு மகாத்மா காந்தியில கொடுக்கிறாரு. காந்தி சொல்றாரு, நான் டாட்டாட்ட போய் கேட்டேன், நான் பிர்லாட்ட போய் கேட்டேன், டாட்டாவே இப்படி ஒரு செக்கு தரலையே, பிர்லாவே எனக்கு இப்படி ஒரு செக்கு தரல. நாட்டுக்காக யார் தரல? டாட்டா தராத ஒரு செக்கை, பிர்லா தராத செக்கை நீங்க ஜமால் முகமது நீங்க தர்றீங்களே அப்படி சொல்லிவிட்டு சந்தோஷம், கையெழுத்து இருக்குது, அமௌண்ட் நானே போட்டுக்கிறேன், அமௌண்ட் எவ்வளவு போட கேட்கிறாரு மகாத்மா காந்தி. சொல்றாரு ஜமால் முகமது சாஹிப், நீங்க விரும்புற அமௌண்ட் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அன்னைக்கு எவ்வளவு தெரியுமா போட்டாரு? எவ்வளவு போடுறாரு? 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா அன்னைக்கு போடுறாரு. நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தால் இன்னைக்கு நகை ரேட்டு ஒரு கிராம் எவ்வளவு? 9,000 தாண்டுதா இல்லையா? ஒரு கிராம் 9,000 தாண்டுது. ஒரு பவுனை பொறுத்தவரை 75, சுமார் 80 பவுன், சுமார் 80 ரூபாய் இல்லையா ஆயிருச்சு. 1920ல ஒரு பவுன் தங்கம், ஒரு கிராம் அல்ல, ஒரு பவுன் தங்கம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? வெறும் 1 ரூபா. நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. ஒரு 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 பவுன் தங்கங்க, ஒரு கிராம் அல்ல, 8 பவுன் கொண்டது, 8 கிராம் கொண்டது ஒரு பவுன். உங்களுக்கு தெரியும், என்னைய விட பவுனை பத்தி தங்கத்தை பத்தி உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியும் இல்லையா? ஏன்னா யார்கிட்ட ஜாஸ்தியா இருக்கோ அவங்கள்ட்ட தான் அதை பத்தி ஞானமும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால 8 கிராம்ங்கிறது வந்து ஒரு பவுன் அதானே. அப்ப அந்த 8 கிராம் ஒரு பவுன் தங்கம் அன்னைக்கு எவ்வளவு? 1 ரூபாய், 1 ரூபாய். அப்போ 1 லட்சம் ரூபா கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வாங்கலாம்? 1 லட்சம் பவுன் தங்கம் வாங்கி இருக்கலாம், அந்த அளவு காசை கொடுக்கிறாரா அப்படின்னு சொன்ன. அப்ப நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக நம்ம முன்னோர்கள் செய்த தியாகத்திற்கு இந்த திருச்சி ஜமால் முகமது சாஹிபே ஒரு சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கே ஹாஜி பக்கீர் முகமது அவர்கள் இல்லையா? இந்த ஹாஜிர் பக்கீர் முகமதை பொறுத்தவரை நம்ம நிறைய பேருக்கு யாரை தெரியும் சொன்னா, யாரை தெரியும்? கப்பலோட்டிய தமிழர் வஉசி, கப்பலோட்டிய தமிழர் வஉசி, வஉ சிதம்பரம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலத்தில், இன்னைக்கு தான் அந்த ஊருக்கு ஊரை வச்சு மாவட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஆள் பேர் இருந்துச்சா இல்லையா? அந்த ஆள் பேர்ல நாலாம் திருநெல்வேலியில் ஓதும் போது, காயல்படத்தில் ஓதும் போது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பார்த்தா தூத்துக்குடி தனியா இல்லை, திருநெல்வேலி மாவட்டம். அப்ப இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ன தெரியுமா பேரு? என்ன பேரு? வஉசி மாவட்டம். அப்ப திருநெல்வேலியை மையமாக வைத்து யார் பேர் வச்சாங்க? வஉசி மாவட்டம் அப்படின்னு அன்னைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் கேட்கிறேன், வஉசி பாராட்டப்பட வேண்டிய ஒரு மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் கப்பலோட்டிய தமிழருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை என்று சொன்னால், அந்த கப்பலை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதுக்காக காசு கொடுத்தாங்கல்ல, எவ்வளவு காசு கொடுக்கிறாரு ஹாஜி பக்கீர் முகமது அன்னைக்கு? அதே 1 லட்சம் ரூபா, அதே 1 லட்சம் ரூபா. அன்னைக்கு ஒரு கப்பலுடைய மதிப்பு ரேட்டே அவ்வளவுதாங்க, கப்பலுக்கு மதிப்பே 1 லட்சம். அப்ப 1 லட்சத்துடைய காசை கொடுத்து கப்பலை வாங்கி கொடுக்கிறாரு. கப்பலை வாங்கி கொடுத்தாரு ஹாஜிர் பக்கீர் முகமது. அவரை பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிரதமர் தான் சொல்லுவது இல்லை என்று சொன்னால், எந்த நாட்டுடைய முதலமைச்சர்களோட என்ன செய்யறது இல்ல, கொடியேற்றி வைக்கிறாங்கல்ல, கொடியேற்றி விட்டு உரையாற்றுறாங்கல்ல. இப்படி உரையாற்றுகிற போது எவ்வளவோ முஸ்லிம்கள் தியாகம் பண்றாங்களே.
2 முஸ்லிமுடைய பேரை சொல்லுப்பா. சொன்ன சொல்லிடக்கூடாது, முஸ்லிம்களுடைய தியாகங்கள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உயிர் தியாகமாக இருந்தாலும் சரி, பொருளாதார தியாகமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு படிப்பை தியாகம் பண்றாங்க. படிப்பை யார் நிறைய பேர் பண்ணாங்க. சின்ன உதாரணம், காயிதே மில்லத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? காயிதே மில்லத்து எந்த ஊரை சார்ந்தவர்? திருநெல்வேலி பேட்டையை சார்ந்தவர். அவர் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு பிறந்த காரணத்தால அவங்க உம்மா வாப்பா பேர் வைக்கிறாங்க முகமது இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் நபி வச்சுனா ஹஜ்ஜி பெருநாள் அதை வச்சு வருது பத்தியலா. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பேரை வச்சு அந்த ஹஜ்ஜி பெருநாள் இஸ்மாயில் நபியுடைய பேரை வச்சு முகமது இஸ்மாயிலே அவர் பேர் வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். காயிதே மில்லத்து பெரிய ஒரு இஸ்லாமிய தலைவர் என்று சொல்வதை விட இந்திய தலைவர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். காயிதே மில்லத்து எவ்வளவு பெரிய தலைவர் என்று சொன்னால், நம்ம நாட்டுடைய விடுதலைக்கு முன்னால அந்த விடுதலை சமயத்தில் அரசியல் நிர்ணய சபை இருந்துச்சா இல்லையா? அரசியல் நிர்ணய சபை, அந்த சபையின் உறுப்பினராக யார் இருந்தது? காயிதே மில்லத்து இன்னத்துக்கு சட்டம் இப்படித்தான் போடணும், அரசியல் சாசனத்தை அரசியல் சட்டத்தை இப்படித்தான் வகுக்கணும் என்று அந்த கமிட்டியில் உறுப்பினராக இருந்தவர் காயிதே மில்லத்து. மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக எம்பியாக, எம்எல்ஏவாக, மேல் சபை உறுப்பினராக நீங்க பாத்தீங்களாக்க கேரளாவில் மஞ்சேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி, இந்த கேரளாவுடைய மஞ்சேரி என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் 1962, 1967, 1971 இந்த 3 முறை இழந்த பாராளுமன்ற தொகுதியில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டது? இந்த காயிதே மில்லத் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் தான் ஜெயிச்சாரு. 72ல மௌத்தா போறாரு. 72ல மௌத்தா போறாரு. அவர் மௌத்தா போகும்போது எம்பியா மௌத்தா போறாரு. அப்ப 62 அவர் எம்பி, 67 அவர் எம்பி, 71 அவர் எம்பி. பெரிய மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் பெரிய ஒரு தலைவர். அவருடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க அதே 1920ஆவது ஆண்டு அவர் ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் படிக்கக்கூடிய கல்லூரி எந்த கல்லூரி என்று சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலியமான கல்லூரி. எந்த கல்லூரி? எந்த கல்லூரி? கிறித்துவ கல்லூரி. சென்னையின் கிறித்துவ கல்லூரியில் அவர் பிஏ படித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிஏ படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கல்லூரிக்கு மகாத்மா காந்தி போகிறார். அந்த கல்லூரிக்கு மகாத்மா காந்தி போய் இது மாதிரி கல்லூரிகளில் படிக்க கூடாது, இது ஆங்கிலேயர்கள் கல்லூரி, அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிறாரு, இது மாதிரி கல்லூரியில் படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? பிஏ படிச்சு முடிக்கல, பிஏ படிச்சு முடிக்காம மகாத்மா காந்தி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாரு? கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு காங்கிரஸ்ல சேர்றாரு. காங்கிரஸ்ல சேர்ந்து நாட்டுடைய விடுதலைக்காக போராடுகிறார். எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் 16 ஆண்டுகள் போராடி 36வது வருஷம் காங்கிரஸிலிருந்து உடைஞ்சு முஸ்லீம் லீக்ல சேர்றாரு. புரிஞ்சா? அப்ப முஸ்லீம் லீக்ல சேர்ந்து என்ன பண்றாரு? நாட்டுக்காக பெரிய அளவுக்கு போராடினாரு அப்படின்னு வரலாறு பதிவு செய்கிறது. அப்ப படிப்பை தியாகம் செஞ்ச பல்வேறு முஸ்லிம்கள்ல முக்கியமான ஒருத்தர் யாரு? காயிதே மில்லத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஜாகிர் ஹுசைன் இல்லையா? உங்களுக்கு தெரியும். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் 1967ஆவது ஆண்டு இந்த நாட்டுடைய ஜனாதிபதி. இந்த நாட்டுடைய 1967க்கு பிறகு பத்தியாலாக்க யார் இருந்தது? இவர் ஜாகிர் ஹுசைன் ஜனாதிபதியா இருந்தாரு. மட்டுமல்லாமல் இவர் ஜனாதிபதி ஆகுறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாலேயே 1963வது வருஷமே இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அப்ப இந்தியாவுடைய பாரத ரத்னா விருதை பெற்ற இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் தான் யாரு? டாக்டர் ஜாகிர் ஹுசைன். டாக்டர் ஜாகிர் ஹுசைனே அதே 1920வது வருஷம் அலிகர்ல அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் பிஏ முடிச்சு என்ன படிக்கிறாரு? எம்ஏ படிக்கிறார். மகாத்மா காந்தி போறாரு. அங்கே போய் என்ன பண்றாரு? இந்த மாதிரி கல்லூரிகளில் படிக்க கூடாது, படிப்பை தியாகம் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. படிப்பை தியாகம் செய்யுங்கன்னு சொன்னது மட்டுமல்லாம தியாகம் செஞ்சிட்டு வந்தா மட்டும் பத்தாது, கல்லூரிகளை ஆரம்பிக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்க வேண்டும். மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு இப்படின்னு அவர் எப்ப எந்த டேட்ல பேசினா டேட் வர வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1920வது ஆண்டு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி இந்த கல்லூரியில் போய் படிப்பை தியாகம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு.
சொன்ன உடனேயுமே டாக்டர் ஜாகிர் ஹுசைன் என்ன பண்றாரு, எம்ஏ படிச்சு முடிக்கல, பாதி தான் படிச்சாரு, பாதியில வந்துடுறாரு. பாதியில வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்கே ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறார். படிப்பை விட்டு பாதியில வெளியே வர்றாரு. அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி வெளியே வர்றாரு. அதே அக்டோபர் மாசம் 29ஆம் தேதி அலிகர்ல ஜாமியா மில்லியா, இன்னைக்கும் இருக்கு பிரபலியமான ஒரு ஜாமியா, பிரபலியமான யூனிவர்சிட்டி. இந்த பிரபலியமான யூனிவர்சிட்டியை யார் ஆரம்பிக்கிறது, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் வெளியே வர்றாருல, வெளியே வந்து அலிகர்ல ஆரம்பிச்சு அது அன்னைக்கு ஒரு கல்லூரியாக இருந்து பிறகு ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டு அப்புறம் அங்கிருந்து டெல்லிக்கு என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது என்ற வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப கல்லூரிகளை ஆரம்பித்தது இது மாதிரி அவங்கள இந்த ஆங்கிலேய படிப்பை தியாகம் பண்ணதுல முஸ்லிம்கள் பெரிய அளவுக்கு தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க வேலையில மகாத்மா காந்தி சொல்றாரு, அவங்க ஆங்கிலேயர்களுடைய அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடாது சொன்னார்ல, பிரச்சனை பண்றாருல, நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நாட்டுடைய நான் வந்து பிரதமரே, நான் உள்துறை அமைச்சரே, நான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க முன்னோர்கள் எல்லாம் வேலை செய்தார்கள். வேலை செஞ்சது மட்டுமல்லாம ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம முஸ்லிம்கள் முன்னோர்களை பொறுத்தவரை நான் வந்து அவன் கவர்மெண்ட்ல வேலை செய்ய மாட்டேன், வேலையை அரசாங்க வேலையை தியாகம் பண்றாங்க. நான் நிறைய ஒரே 2 பேரை சொல்றேனே, நம்ம திருச்சிங்கிறனால ஜமால் முகமது சாஹிப் சொன்ன பத்தியலா, ஜமால் முகமது சாஹிபுடைய சொந்த சகோதரர் ஜமால் இப்ராஹிம் அவர்கள், திருச்சியில ஜமால் முகமது சாஹிபுடைய சொந்த சகோதரர் பேர் என்ன, ஜமால் இப்ராஹிம் அவர்கள். ஜமால் இப்ராஹிம் அவர்கள் தான் இந்த திருச்சி மாவட்ட நீதிபதி. திருச்சி மாவட்ட நீதிபதியாக ஜமால் இப்ராஹிம் இருக்கிறார். மகாத்மா காந்தி சொல்றாரு, இவங்க அரசுல வேலை செய்யக்கூடாது, அரசாங்க வேலையை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே மாவட்ட தலைமை நீதிபதியாக இருந்தாரே ஜமால் இப்ராஹிம் என்ன பண்றாரு, அந்த நீதிபதி பதவியை தூக்கி வீசுறார், நாட்டுக்காக அந்த வேலையை தூக்கி வீசுறாரு. அதே மாதிரி ஆம்பூருக்கு போறாரு. ஆம்பூர்ல மகாத்மா காந்தி சொல்றாரு, நீங்க வேலை செய்யாதீங்கிறாரு. அந்த ஆம்பூர் அன்னைக்கு வேலூர் மாவட்டம், அன்னைக்கு ஆம்பூர் வந்து வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துடைய நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து ஹயாத் பாஷா பதவி என்ன செய்யறாரு, தியாகம் பண்றாரு. அப்புறம் தஞ்சாவூருக்கு வர்றாரு. தஞ்சாவூர்ல வந்து தாவூது பாஷா, தஞ்சாவூர் மாவட்டத்துடைய சப் கலெக்டர், தஞ்சாவூர் மாவட்டத்துடைய சப் கலெக்டராக இருந்தவர் அன்றைக்கு தாவூது பாஷா என்ன பண்றாரு, இந்த வேலையை நான் வந்து ராஜினாமா செய்யறேன், தூக்கி வீசுறாரு. மதுரைக்கு போறாரு. மதுரையுடைய போலீஸ் எஸ்பி, போலீஸ் அதிகாரி யாரு, பாவலர் பீர் முகமது சாஹிப், அவர் என்ன பண்றாரு, தியாகம் பண்றாரு. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த நாட்டுக்காக உயிர் தியாகமாக இருந்தாலும் சரி, பொருளாதார தியாகமாக இருந்தாலும் சரி, படிப்புகளை தியாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளை தியாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு நிகழ்வர யாருமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தியாகத்துடைய காற்றை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோமா, அந்த சுதந்திர காற்றை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் நுகர்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னை பொறுத்தவரை அது அனுபவிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அனுபவிக்கவில்லை என்பதற்கு நான் பல்வேறு சான்றுகளை சொல்ல முடியும். ஒரு சில சான்றுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியா அடிமை இந்தியாக இருந்தபோது இந்த நாட்டில் பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல்ல ஐவேளை ஹய்யால சலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று 5 வேளை பாங்கு சொல்லப்பட்டு 5 வேளை தொழுகை நடத்தப்பட்ட பள்ளிவாசல் பாபர் பள்ளிவாசல். அந்த பாபர் மசூதி இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? அல்லாஹ்வை வணங்கிய அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதப்பட்ட பள்ளிவாசல் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? அடிமை இந்தியாவில் அது பள்ளிவாசல், அடிமை இந்தியாவில் அது பள்ளிவாசல். சுதந்திர இந்தியாவில் அது என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசல் இடிச்சவன் யாரு தெளிவா எல்லாருக்குமே தெரியும். டேட்டை வச்சு இடிக்கிறான். டேட்டை வச்சு இடிச்சான அந்த இடிச்சவனுக்கு எந்த நீதிமன்றமாவது, நாட்டுடைய உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றமோ, இவன் தான் இடிச்சான் வீடியோடு இன்றைக்கும் இருக்கிறது. இடித்த அந்த குற்றவாளிகள் வீடியோடு இன்றைக்கும் இருக்கிறது.
சுப்ரீம் கோர்ட் தண்டித்திருக்கிறதா? தண்டிக்கல. அவங்க எல்லாம் யாரு? துணை பிரதமராக, உள்துறை அமைச்சராக, மத்திய அமைச்சராக இன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். சில பேர் செத்து போயிட்டாங்க, பல பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன ஒரு பள்ளிவாசல், அடிமை இந்தியாவில் பள்ளிவாசல் சுதந்திர இந்தியாவில் இடிச்சவனை ஒன்னும் செய்யல, அவனுக்கு என்ன பல்வேறு பதவிகள் என்று சொன்னால், அப்ப நம்ம என்ன இந்த நாட்டில் சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்தியாவில், அடிமை இந்தியாவில் நமக்கென்று இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு, இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்குதா? கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டவாத அடி போராடி ஒரு 3% வாங்கி வச்சுக்கிறோமே தவிர, அன்னைக்கு என்ன மக்கள் சதவீதத்திற்கு தகுந்த மாதிரி அவன் என்ன செஞ்சா? இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தான். எதுல கொடுத்தான்? ஒன்னு அரசியல் அதிகாரம், ரெண்டாவது கல்வி, மூணாவது வேலை வாய்ப்பு. மூன்றிலுங்க அரசியல் அதிகாரமா முஸ்லிம்களுக்கு இந்தா, அது மாதிரி கல்வியா இந்தா, வேலை வாய்ப்பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தான். இவன் என்ன செய்யல? கொடுக்கல. அதே மாதிரி அடிமை இந்தியா வரலாறை படித்து பாருங்கள். முஸ்லிம்களுக்கு என்று தனி தொகுதி அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு சில பேருக்கு தலித்துகளுக்கு இருக்குது பத்தியலா, இந்த இடங்கள்ல நீங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா யாரை தான் நிப்பாட்டனே? அவங்கள தான் பிஜேபியை நிறுத்தினாலே யாரை நிப்பாட்டனே? அவங்க அப்படி இருக்கா இல்லை? சட்டம் இருக்கா இல்லையா? அது மாதிரி தனி தொகுதி என்பது அடிமை இந்தியாவில் இருந்தது. தனி தொகுதி, இதெல்லாம் தனி தொகுதிப்பா. யாருக்கு தனி தொகுதி? இது முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி. முஸ்லிம்கள் ஒரு அப்துல்லா, ஒரு இப்ராஹிம், ஒரு இவரை தான் நிப்பாட்டனே அன்னைக்கு இருந்துச்சுங்க. அப்ப தனி தொகுதி அடிமை இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இருந்தது. இன்றைக்கு என்ன தனி தொகுதி நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ராணுவத்தில் வேலை செய்யறாங்கல்ல, ராணுவ வீரர்களோ, ராணுவத்தின் தளபதிகளோ, அதிகாரிகளோ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரம் என்று வந்துவிட்டால் 2 மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட், லீவு, ஜும்மாவுக்கு போய்க்கலாம். எப்ப இருந்துச்சு? அடிமை இந்தியாவில் முஸ்லிம் ராணுவ வீரர்கள் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு போக என்ற சட்டம் இருந்தது. அடிமை இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தாரே, நரசிம்மராவுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்பட்டது? இந்த சட்டம் நீக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒண்ணுமில்ல, நம்ம ஊர்ல பந்தேகானா ஸ்கூல் இருக்கு, இருக்கல இல்லையா? பந்தேகானா ஸ்கூலை அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள் முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம் பெண்களுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், கல்வி கத்துக்கிறணும் அப்படின்ட்டு கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு அவங்க கொடுத்த அளவுக்கு இன்னைக்கு அந்த இடம் இருக்குதா? அவங்க இந்த தெருவுல என்ன பண்ணாங்க? கடைசி அந்த தெரு வரையில பாத்தீங்களாக்க அவ்வளவு பெரிய இடத்தையும் கொடுத்து பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுத்தது அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள். அதற்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைச்ச சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க? பாதி அடைச்சிட்டாங்க. அவங்க கொடுத்த இடத்துல பாதி என்ன? அடிமை இந்தியாவில் அவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாங்க. சுதந்திர இந்தியா யாரு கவர்மெண்ட் சொல்ல விரும்பல. அப்ப அதை பாதியை அடைச்சிட்டாங்க. பாதியை அடைச்சது மட்டும் இல்லாம பாத்தியலாக்க அதுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஸ்கூல் கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கோ பெருசா பணம் தர்றது இல்லை. நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு நீங்க 1 லட்சம் தாங்க, நீங்க 50,000 ரூபாய் தாங்க, நீங்க 10,000 ரூபாய் தாங்க அப்படின்னு தான். அதாவது ஸ்கூல் இந்த கிளாஸ் ரூமுகள் கட்டணுமா, பிள்ளைங்களுக்காக பாத்ரூம் கட்டணுமா? நம்ம என்ன செய்யறோம்? அடிமை இந்தியாவில் கவர்மெண்ட் காசு கொடுத்தது. சுதந்திர இந்தியாவில் கவர்மெண்ட் பெருசா தரமாட்டுக்கிறான். நமக்காக சம்பாதிச்சு உழைச்சு கஷ்டப்படுறோமே, நம்ம காசை தான் போட வேண்டியிருக்குது. அடிமை இந்தியாவில் அந்த சுத்தி பாத்தியலாக்க சுகாதாரமான இடம். இன்னைக்கு என்ன? அந்த ஸ்கூலை சுத்தி போய் பாருங்களேன், எல்லாம் ஆக்கிரமிப்பு. ஜன்னலை திறக்க முடியாது, இயற்கை காத்து வெளியே வராது. அந்த அளவுக்கு அடிமை இந்தியாவில் அது ஒரு ஸ்கூலாக எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாம பிள்ளைங்க நிம்மதியா வரணும், நிம்மதியா படிக்கணும், பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு வச்சாங்க. இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் அந்த ஸ்கூலுடைய ஜன்னலை திறக்க முடியாத நிலைதான் என்ன இருக்குது இன்னைக்கு இருக்குன்னு சொன்ன. அப்ப சும்மா பேருக்கு இந்தியா விடுதலை பெற்றது 79வது வருஷம் என்று நாம் சொல்லலாமே தவிர என்னை பொறுத்தவரை அதெல்லாம் பெறல. அடிமை இந்தியாவை விட மோசமான நிலையில் தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி நான் பேச விட்ட நிறைய பேசிடுவேன். ஜும்மாவுடைய நேரங்கிறனால ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம நாட்டில் ஒரு தேர்தல் கமிஷன் இருக்கா இல்லையா? ஒரு பிரதமருக்கு பதவி அதிகாரம், முதலமைச்சருக்கு அதிகாரம் அப்படின்னா அதிகாரத்தை கொடுக்கறது யாரு? மக்கள் தானே. இந்த தேர்தல் ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டை வச்சு வாங்குறாங்கல்ல, அதை வச்சு தானே அதிகாரம். அப்ப தேர்தல் நடத்துவது எது நடத்துது? தேர்தல் கமிஷன் நடத்துது. நீங்க பார்த்திருப்பீங்க, ராகுல் காந்தி மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா
அருமையான வேலை, அருமையான வேலையை ராகுல் காந்தி பண்ணிருக்கிறாரு. அந்த பாத்தியலாக்க ஒரே ஒரு தொகுதி எடுத்து ஆய்வு செய்யறார். அவரே சொல்றாரு, நான் 6 மாசம் கஷ்டப்பட்டேன், 6 மாசம் கஷ்டப்பட்டு எல்லாம் பேப்பரா கொடுத்தாங்க, என் தலைக்கு மேல பேப்பர் இருக்குது, ஒவ்வொன்னா எடுத்து நிபுணர் குழுவை வைத்து என்ன செய்தேன், எப்படிரா இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சா பாத்தியலாக்க ஒரே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது, அந்த அட்ரஸ் போட்டு 80 பேர் இருக்கிறாங்க. சின்ன ஒரு 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 பெட்ரூம் கூட கிடையாது. எவ்வளவு ஓட்டு இருக்கு அதுல? 80 ஓட்டு இருக்குது. அப்புறம் பாத்தியலாக்க பல பேர் பேர் இருக்குது, ஆனா டோர் நம்பரை பாத்தியலாக்க 000. புரிஞ்சா? ஓட்டு இருக்கு, பேர் இருக்குது, ஆனா அட்ரஸ் வேணுமா இல்லையாங்க? அட்ரஸ் என்ன? 000 அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேல பாத்தியலாக்க வாப்பா பேர் வேணும்ல, வாப்பா பேர் BAC, வாப்பா பேரு BAC NAMU, சரியா? இதுதான் வாப்பா பேரா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க கரெக்டா ஒருத்தர் சொல்றாரு, இவரை பாருங்க, இவருக்கு 4 ஓட்டு இருக்குது சொல்றாரு. இவருக்கு எத்தனை ஓட்டு இருக்குது? 4 ஓட்டு அடிச்சு காட்டுறாரு, கூகுள்ல அடிச்சு காட்டுறாரு. 4 ஓட்டு பாருங்க, இவருக்கு 4 ஓட்டு இருக்குது. ஒரு ஓட்டு கர்நாடகாவுல, ஒரு ஓட்டு குஜராத்ல. இவங்க 7 கட்டமா 8 கட்டமா வைக்கிறாங்க பத்தியலா, எல்லாம் ஃப்ராடுக. எல்லாம் இந்த ஃப்ராடு பண்றதுக்காக இங்க ஒரு தேதி, அங்க ஒரு தேதி, அங்க ஒரு தேதி, 4 ஓட்டு 5 ஓட்டை கொடுத்து செய்யறாங்க. நிரூபிச்சு காட்டு, அடிச்சு கூகுள்ல போட்டு அடிச்சு காட்டி இவன் 4 ஓட்டு போடுறான். அவ எப்படி இந்த மைய அழிச்சிக்கிறான் கேட்கிறாரு, எப்படி இந்த மைய அழிச்சா? அப்ப அவர் சொல்றாரு, தேர்தல் கமிஷனுக்கு அந்த அளவுக்கு மக்கள் பலம் இல்லை. அப்ப மக்கள் பலத்தோடு இதை செய்யறாங்கன்னு சொன்னா யார் செஞ்சிருக்கிறது? மத்திய அரசு தான் இந்த வேலையை பண்றது, தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஒருத்தர் பீகாருடைய ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய பேர் மித்ரா தேவி. நீங்க படிச்சிருப்பீங்க, பீகார்ல ஒரு அம்மாவுடைய பேர் என்ன? மித்ரா தேவி. இந்த மித்ரா தேவிக்கு வயசு வேணும்ல, அந்த வயசு போடுவாங்கல்ல, நீங்க படிச்சிருப்பீங்க, பேப்பர்ல, டிவில பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. மித்ரா தேவிக்கு எத்தனை வயசு? மித்ரா தேவிக்கு வயசு 124 வயசு, சரியா? பேப்பர்ல போடுறான், நீ ஹிந்துல படிச்சேன், யூடியூப்ல பார்த்தேன், செய்தியில பார்த்தேன், என் போன்ல வச்சுக்கிறேன். புரிஞ்சா? மித்ரா தேவி, பீகாரை சார்ந்த மித்ரா தேவி போட்டு எவ்வளவு வயசு? 124 வயசு அப்படின்னு போட்டு அந்த அம்மா ஓட்டு போடுது அப்படின்னு வச்சுக்கிறானே. அப்ப எவ்வளவு ஃப்ராடு பண்றான் என்பதை யோசிச்சு பாருங்க. அதை விட பெரிய கூத்து என்ன அப்படின்னு சொன்னா, 65 லட்சம் பேரை நீக்கிட்டான் பீகார்ல. தேர்தல் கமிஷனை என்ன பண்றான்? ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எத்தனை பேரை? சுமார் 62 லட்சம் பேரை நீக்கிட்டான். 65 லட்சம் பேரை நீக்கிட்டான். நீக்கி போட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றான், இந்த 65 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேர் மௌத்தா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போன 20 லட்சம் பேரு, புரிஞ்சா? கணக்கு புரியுதுல? 65 லட்சத்துல 25 லட்சம் பேரு மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுல மூத்தா போன சில பேருடைய லிஸ்டையும் கொடுத்து, இவர் மூத்தா போயிட்டாரு, அவர் மூத்தா போயிட்டாரு, அவர் மூத்தா போயிட்டாரு, எனவே அந்த லிஸ்ட்டை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்ட்டான். ராகுல் காந்தி அழகான வேலையை போய் பார்க்கிறாரு, யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ, புரிஞ்சா? யாரெல்லாம் அட்ரஸ் அம்புட்டு போய் பார்த்தா எல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க, எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு உள்ளவங்களை மூத்தா போயிட்டான்னு போனவனையுமே அவர் ராகுல் காந்தி மூத்தா போனவரெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் நடுவுல வச்சு ஒரு டீ பார்ட்டி போட்டு வச்சு, எனக்கு மூத்தா போனவர்களோடு மரணித்தவர்களோடு டீ காஃபி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த தேர்தல் கமிஷனுக்கே நன்றி, புரிஞ்சா? அப்படி போடுறாரு. நேத்து சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிறான், என்னடா ராகுல் காந்தி இப்படி சொல்றாரு, செத்து போனவரோட டீ எப்படா குடிக்கிறாரு, எப்படா செத்து போனவங்க பேசினாங்க? நேத்து தான் கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட் ஒரு மாதிரியா பேசிருக்குது, ஒரு மாதிரியா தீர்ப்பு சொல்லிருக்குது. இந்த மூத்தா போனவங்களும் ராகுல் காந்தி பேசினாரு, அதுக்கு பிறகுதான் சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்குது. அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, உண்மையிலே பாத்தியலாக்க நான்லாம் பிரதமரா இருந்தா இந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்ல தேர்தல் கமிஷனர்கள், 3 பேரையும் தூக்கி ஜெயில தூக்கி போட்டுருவேன். இந்த 3 பேரை தூக்கி ஜெயில தூக்கி போட்டா தாங்க அப்பதான் அவங்களுக்கு பாடம் என்னன்னு தெரியும். ஏன்னா நாட்டுடைய விடுதலைங்கிறான், அது இந்த நாடு சுதந்திர நாடுங்கிறான், மதச்சார்பற்ற நாடுங்கிறான், அது மாதிரி ஜனநாயக நாடு, ஜனங்கள் ஓட்டு போட்டாதான் வர முடியுங்கிறான். ஓட்டு தானங்க அசலு. அந்த ஓட்டுல அழகா சொல்றாரு, ஓட்டு சோரி.
அப்ப சோர் என்று சொன்னால் திருடன். ஹிந்தியில உருதுல சோர், சோர்னா நம்ம சாப்பிடுற சோறு கிடையாது, புரிஞ்சா? சோர் என்று சொன்னால் திருடன் என்று பொருள். அழகா சொல்றார் ராகுல் காந்தி, ஓட்டு சோரி, ஓட்டு சோரி. அப்ப ஓட்டை திருடி விட்டார்கள். மக்கள் ஓட்டை திருடியவன் யார் என்று சொன்னால் யார் திருடினது? தேர்தல் கமிஷனரே திருடி விட்டார் அப்படின்னு சொல்றாரு. நேத்து சொல்றா தேர்தல் கமிஷனே, எங்களை பார்த்து ஓட்டு சோரி என்று சொல்ல வேண்டாம், அப்படி சொல்ல கூடாது அப்படிங்கிறாரு. இவர் தெளிவாட நீ சோரிடா, சோரிய சோரின்னு தான் சொல்லுவேன் அப்படி ஓப்பனா சொல்லிருக்கிறாரு. அப்ப என் அருமை சகோதரர்களே, பெருசா சும்மா செங்கோட்டையில கொடியை ஏற்றி வைக்கிறது, சும்மா 4 வார்த்தையை பேசிட்டு போறது, இந்தியா விடுதலை பெற்று விட்டதுங்கிறது. என்ன விடுதலை? நாட்டுடைய பிரதமரை நான் கேட்கிறேன், சுதந்திர அன்னைக்கு சுதந்திரமா பேச முடியுதா? கூண்டுக்குள்ள போய் நிக்கிறார். செங்கோட்டையில ஒரு கூண்டுக்குள்ள போறாரு. ஒரு கூண்டுக்குள்ள போய் நின்றுகிட்டு பிரதமரை பேசுறாரு. கேட்டா என்ன சொல்றாங்க? அது குண்டு துளைக்காத கூண்டு. அந்த ஒரு நாட்டுடைய பிரதமரே சுதந்திர அன்றைக்கு சுதந்திரமாக பேச முடியவில்லை, கூண்டுக்குள்ள தான் பேச முடியுது. பிளைட் பறக்க முடியல, பிளைட் பறக்க வேணாங்கிறாங்க. அப்ப என்னடா நம்மள்ட்ட சுதந்திரம் கிடையாது. அதனால என் அருமை சகோதரர்களே, நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமை ஆகணும். நம்ம எல்லாம் நீ ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி, நீ ஒரு அமைப்பு, நான் ஒரு அமைப்பு, நீ அவருக்கு கூட்டணி, நீ இவருக்கு கூட்டணி, இவருக்கு ஓட்டு போடு, அவருக்கு ஓட்டு போடு அப்படின்னு இல்லாம நம்ம முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டில் ஒன்றுபட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்ம தாங்க இந்த நாட்டுடைய துணை பிரதமர், இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர், இந்த நாட்டுடைய நம்மளை புறக்கணிச்சு எதுவும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஓட்டு சக்தி இருக்குது, மக்கள் செல்வாக்கு நம்ம இடத்துல இருக்கிறது, வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, காசு கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, குறிப்பாக பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், ஜமாத்துகளை சார்ந்த என் அருமை சகோதரர்களே, எப்படி நம்ம மக்களை ஒன்றுபடுத்த முடியும், எப்படி ஒற்றுமையை ஆக்க முடியும், அந்த ஒற்றுமையின் மூலமாக இந்த இஸ்லாமிய உம்மத்தை எப்படி பாதுகாக்க முடியும், உதவி செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களால் என்ன முடியுதோ இன்ஷா அல்லாஹ் அதை செய்யுங்கள். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுடைய கல்புகளில் ஒற்றுமையை ஏற்படுத்தினானோ, அந்த ஒற்றுமையின் மூலமாக பல்வேறு வெற்றிகளை சஹாபாக்கள் சாதித்தார்களோ, அது போன்ற ஒற்றுமையை, அது போன்ற வெற்றிகளை, அது போன்ற இஸ்ஸத்துகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வழக்கமாக ஓரளவுக்கு கரெக்டாக தான் முடிப்பேன், கொஞ்சம் தான் லேட் ஆக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் வழக்கத்துக்கு மாற்றமாக கொஞ்சம் ஜாஸ்தி லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, எல்லாம் கடையை மூடி வச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேங்க. 2வது குத்துபாவில் துவா சொல்லுவோம் பற்றியெல்லாம், அந்த துவாவை நான் சொல்லிடுறேன். அதாவது அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துவாவை திருமறை குர்ஆனில் சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது சூராவுடைய 85, 86 ஆகிய வசனங்கள் பேசுகிறான். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன் என்பது துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, அநியாயக்காரர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே. யாரெல்லாம் அல்லாஹ்வை, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்து எங்களை காப்பாற்றுவாயாக என்ற அற்புதமான துவா. இந்த துவாவை கேட்டவங்க யாருன்னு சொன்னா, யார் கேட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்களும் இந்த ஃபிரௌன் அவனுடைய அந்த அநியாய அக்கிரமத்துக்கு எதிராக துவா செஞ்சாங்கல்ல, அதில் கேட்ட துவா, அல்லாஹ் ஏற்றுக்கிட்ட துவா. மறுபடியும் நான் துவாவை பதிவு செய்கிறேன். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன் என்பது துவா. இந்த துவா உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில்
என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எப்படி சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணி அமல்படுத்தினாங்களோ, அது மாதிரி துவாக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.